வணக்கம் அசோகா டிவி வியூவர்ஸ் அண்ட் கோயம்புத்தூர் மக்களே, உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் விஷயத்தோடு இன்றைக்கி நான் வந்திருக்கேன். ஸோ என் பேர் நவீன் செல்வராஜ். ஸோ இன்றைக்கி கோயம்புத்தூர் ஜென்னி ரெசிடென்சியில் ஒரு சூப்பரான ஈவெண்ட் ஒன்று நடக்குது. ஏதாவது ஐடியா இருக்கா? எஸ், கோயம்புத்தூரில் புதுசாக ரெண்டல் சர்வீஸை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த இது ஆக்சுவலி பெங்களூர், சென்னையிலாம் ரொம்ப ஃபேமஸ். அதை இப்போது கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அது என்ன விஷயம்னா, ஒரு வண்டி, இந்த வண்டிக்கு பெட்ரோல் தேவையில்லை, லைசன்ஸ் தேவையில்லை, ரிஜிஸ்ட்ரேஷன் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. நீங்கள் ஜஸ்ட் ரெண்டல் எடுத்துகிட்டு அதை யூஸ் பண்ணிவிட்டு அகைன் நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கான சார்ஜ் மட்டும் கொடுத்தா போதும். நீங்கள் கரண்ட் யூஸ் பண்ணணும், சார்ஜ் பண்ணணும், இந்த மாதிரி எந்த விஷயமும் இல்லை. இது முழுக்க முழுக்க ஒரு ரெண்டல் சர்வீஸ். ஸோ ஒரு சூப்பரான வண்டி, ஈவி வண்டி. ஸோ அப்படியே இந்த வண்டி அப்படியே பாருங்கள், நான் அந்த வண்டியில் தான் நான் உட்காந்துருக்கேன், பார்த்துட்டிங்களா? ஸோ இந்த வண்டியை தான் இன்றைக்கி கோயம்புத்தூரில் புதுசாக லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட ஈவெண்ட் தான் நம்ம ஜென்னி ரெசிடென்சியில் நடந்துகிட்ருக்கு. ஸோ விருக்ஷம் மொபிலிட்டி, இந்த கம்பெனி யூலு அப்படிங்கிற ஒரு பெங்களூர் பேஸ்டு கம்பெனி. ஸோ இவங்க மைக்ரோ மொபிலிட்டியை ரொம்ப ப்ரொமோட் பண்ணுற ஒரு கம்பெனி. ஸோ நார்மலாக மைக்ரோ மொபிலிட்டினா என்ன? நார்மலாக நம்ம டெய்லியும் அன்றாடம் நம்ம டெய்லியும் ஆஃபீஸ் போயிட்டு வருவோம், மூவி போவோம், கடைக்கு போவோம், எல்லாத்துக்கும் வண்டி யூஸ் பண்ணிட்டு போவோம், பெட்ரோல் போடணும், நிறைய செலவாகும். பட் இந்த ஈவி வண்டியில் நீங்கள் ஜஸ்ட் ஒரு சார்ஜ் போட்டிங்கன்னா ஒரு 60 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் போகலாம். நார்மலாக ஒரு நாளைக்கு ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம ட்ராவல் பண்ணுவோம். பட் இந்த வண்டி 60 கிலோமீட்டர்ஸ் போகும். ஸோ ஒரு 4-5 நாளைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய பெட்ரோல் செலவு இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. நிறைய உங்களுக்கு ப்ராஃபிட் நிற்கும், நிறைய பணம் கையில் நிற்கும், வெட்டி செலவுகள் எதுவும் தேவை இருக்காது. ஸோ இந்த ஒரு சூப்பரான வண்டியை இன்றைக்கி நம்ம கோயம்புத்தூரில் லான்ச் பண்ணுறாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் அண்ட் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த லான்ச் பண்ண போகிறாங்க. அதுக்கான சீஃப் கெஸ்ட்லாம் வந்துட்டுருக்காங்க. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சூப்பராக அந்த ஈவெண்ட் நடக்க போகுது. பார்ப்போமா அந்த ஈவெண்ட்டை? எஸ், ஸ்டார்ட். மைக்ரோ மொபிலிட்டியை மெயினாக ப்ரமோட் பண்ணி சில வெஹிக்கல் ரெண்டலுக்கு விட்டுட்டு இருக்காங்க அண்ட் சேல்ஸும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பெங்களூர் பேஸ்ட் கம்பெனி. ஸோ அவங்க இப்போ நம்ம கோயம்புத்தூர்ல லான்ச் பண்றாங்க ப்ராடக்ட்டை. நம்ம விருக்ஷம் மொபிலிட்டி அந்த கம்பெனியோட கொலாபரேட் பண்ணி அதுக்கு நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் நம்ம ஊர்ல எப்பயுமே ஒரு நல்ல காரியத்தை நம்ம விளக்கேற்றி வச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ லேம்ப் லைட்டிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். நோட்டிங்களா? எஸ் சார், வாங்க சார், அப்படியே ஸ்டார்ட். சார், ஸோ எல்லாரோட பர்சன்ஸுமே இந்த ஈவெண்ட் ஒரு பெரிய பலத்தை சேர்த்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நீங்க எல்லாருமே நாங்கள் நல்ல ஒரு பெரிய கிளாஸ் நல்ல பெரிய கிளாஸ் பண்ணிடலாம். Once again, பாலமுருகன் சார், மேடம், மிஸ்ஸஸ் சரண்யா மேடம் மரியாதை செலுத்துகிறார். நல்ல கிளாப் பண்ணிக்கலாம் ப்ளீஸ். once again உங்க எல்லாருக்கும் பெரிய நன்றிகள். ஸோ உங்களோட அழைப்பை ஏற்று எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி பெரிய சிறப்பாக இருக்கீங்க. கம்பெனியோட சிஇஓ. ஆக்சுவலாக விருக்ஷம் இண்டஸ்ட்ரியல் இன்வெஸ்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி 2012 we started and
ஆரம்பித்தது ட்ரெயின் ஆப்டிமைசேஷன் சொல்லிட்டு ஒரு இன்ஜினியரிங் கான்செப்ட் ஆரம்பித்தது. இந்த பிஸ்னஸ் இவி ட்ரேடிங் அண்ட் ரெண்டல் எல்லாமே 2021 விருக்ஷமோட ஒரு புது பரிணாமமாக ஆரம்பித்தோம். அண்ட் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் ஆஃப் பிஸ்னஸ் வந்து விருக்ஷம் கராஜ் நேமில் வி ஸ்டார்டட் வித் அது எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்டார்டிங் சைக்கிள்ஸில் ஆரம்பித்து அண்ட் இப்போ மோஃபட் வரைக்கும் அந்த வெஹிக்கிள்ஸ் எதுக்குமே ரிஜிஸ்ட்ரேஷன் லைசன்ஸ் தேவையில்லாத ஒரு கேடட்டில் மட்டும் அந்த செக்மெண்ட் ட்ரேடிங் மட்டும் தான் பண்ணோம். மார்க்கெட்டில் நிறைய இவி வெஹிக்கிள்ஸ் வந்து நிறைய பிராண்ட்ஸ் இருந்த பட்சத்தில் கூட அது ப்ரைஸ் காம்படிட்டிவாக இல்லாத பட்சத்தில் குவாலிட்டி ப்ராடக்ட்ஸ் வந்து மக்கள் எல்லாரும் வாங்கி பயன்படுத்துகிற ஒரு நோக்கத்தில் ஆரம்பித்தது தான் விருக்ஷம் கராஜ்னு சொன்ன என்னோட ஃபர்ஸ்ட் நிறுவனம் அது. அதை தொடர்ந்து விருக்ஷம் மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்து ஒரு தொழில் மற்றும் சமூக சேவை சிந்தனையோட தான் ஆரம்பிக்கப்பட்டுச்சு. விருக்ஷம் கராஜ் ஒரு தொழில் சார்ந்தே இருக்கிற பட்சத்தில் விருக்ஷம் கராஜ் விருக்ஷம் மொபிலிட்டி அப்படிங்கிறது வந்து இவி ரெண்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோக்கத்தோட ஆரம்பிச்சது. இது பலவிதமாக யோசிச்சு பார்த்துட்டு இருந்தோம், எப்படி இது சாத்தியப்படுது, நம்மகிட்ட இருக்க வெஹிக்கிள்ஸ் வந்து நம்ம ரெண்டிங் கொடுக்கும் பட்சத்தில் அவங்க பேட்டரிக்கு என்ன செய்வாங்க, ஸ்வாப்பிங் எப்படி செய்வாங்க அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்தோம். இது நம்ம என்னமோ புதுசாக யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சு திடீர்னு ஒரு நாள் பெங்களூர் போய் பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடியே இதுக்கெல்லாம் விதை போட்டு மரமாக்கி வச்சுருந்துருக்காங்க. அந்த நிறுவனம் தான் யூலு பைக்ஸ்ன்னு சொல்றது. எனக்கு அது போகணுன்னா அது நல்லா இருந்தது, என்னோட பெரிய எஃபர்ட் அவங்க குறைச்ச மாதிரி இருந்தது. ஸோ அதோட ஒரு ஸ்பார்க் தான் வந்து வி ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் அசோசியேஷன் வித் யூலு பைக்ஸ். இது ஒரு 3-4 மாதங்களுக்கு முன்னாடி நம்ம பேச ஆரம்பிச்சது. அது ஜனவரி மாதம் பண்ண வேண்டியது சில காரணங்களால் இப்போ மார்ச் பண்ணியிருக்கோம். அவங்களுடைய பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வெஹிக்கிள்ஸ் மார்க்கெட்டுக்குள்ள சஸ்டைனபிளா இருக்குமா அப்படிங்கிறது ஒரு கேள்வி இருந்தது. நான் எப்படி ஒரு எலக்ட்ரிக் சைக்கிள்ல இருந்து ஒரு சிந்தனையை ஆரம்பிச்சோம், அதே தான் அவங்களும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. தே ஆல்சோ ஸ்டார்டட் வித் எலக்ட்ரிக் சைக்கிள்ஸ். நிறைய சென்னை மெட்ரோ சிட்டிலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெளியே ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்துலாம் நிறைய சைக்கிள்ஸ் நிப்பாட்டியிருப்பாங்க ஸ்கேன் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரின்னு சொல்லிட்டு. அதோட நெக்ஸ்ட் ஜென்ரேஷனோட லெவல் தான் இந்த பைக்ஸ் வந்து அவங்க மார்க்கெட்டுக்குள்ளே பண்ணி இது ஒரு 4-5 இயர்ஸ் மேலே பெங்களூர், டெல்லி மற்றும் இன்னொரு எல்லா சிட்டிஸ்லையும் பண்ணியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் 58,000 பைக்ஸ் வந்து இந்தியா முழுவதும் இப்போ ஓடிட்டு இருக்குது. முதல் கட்டமாக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் மாவட்டம் சிங்காநல்லூரில் 100 வெஹிக்கிள்ஸ் வந்து டிப்ளை பண்ணியிருக்கோம். அது டெலிவரி பார்ட்னர்ஸாக இருக்கக்கூடிய செப்டோ, பிளிங்கிட்ஸ், இன்ஸ்டாமார்ட் அவங்க எல்லாருக்கும் பயன்படும் நோக்கத்தில் இது எல்லா சிட்டிஸ்லையும் ஆல்ரெடி அவங்க பண்ணிட்டு இருக்கிறதுனால அதே ஃபார்முலால தான் இதை அப்ளை பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு பெரிய வித்தியாசமாக இருக்காது, பெரிய ஒரு விஷயமா இருக்காது. பட் அவங்களுக்கு ஒரு பெரிய எக்கனாமிக்கல் க்ரோத் இருக்குன்ற ஒரு நம்பிக்கையில் இதை நம்ம இனிஷியேட் பண்ணியிருக்கிறது. ஸோ இந்த வெஹிக்கிளோட கான்செப்ட் ஆஃப் ஒர்க்கிங் எல்லாமே கொஞ்சம் ரொம்ப டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வெஹிக்கிளோட ரிவீல் பண்ணி பார்த்துட்டு தென் வி ஸ்பீக் அபவுட் தி டெக்னிக்கல் ஸ்பெக் ஆஃப் தி ப்ராடக்ட். கம்ஃபர்டபுள் ஃபீல் இப்போ அது கோயம்புத்தூர்லேயே வந்துச்சு. ஸோ வந்து கோயம்புத்தூர் போய்க்கலாம். என்ன ஓட்டுறவங்க மட்டும் இந்த ராங் சைடு போகலாம், ஏன்னா ஃபியூவல் கை காசு கூட அடிக்க போகிறது கிடையாது, எலக்ட்ரிக் சார்ஜ் தான். அதனால வந்து டுவர்ட்ஸ் ஸ்ட்ரைட் ரோட்லேயே போகணும். இப்படி போய் தான் யூட்டன் போட்டு வரணும், அப்படி தான் போய் வரணும். இதான் பக்கங்கிறதுக்காக ராங் ரோட்டில் வர வேண்டாம். ஏன்னா நான் மஞ்சள் சட்டை நிறையா ராங் ரோட்லேயே போயிருக்கு, அதனால தான் சொல்கிறேன் நான். ஸோ இந்த வண்டி வந்ததுக்கப்புறம் பார்த்து ஸ்ட்ரைட் ரோட்டில் போய் இது வாங்க, ஏன்னா காம்பேக்டாக இருக்குது. ஸோ நம்ம பொருளும் வச்சுக்கலாம், முன்னாடி அந்த ஸ்பேஸ் இருக்குது. ஃபியூச்சர் நல்லா டெவலப் ஆகட்டும். எல்லாத்தையும் குட் மார்னிங். உண்மையிலே நல்லா இருக்கு. இப்போ சைக்கிள் ஓட்டுறதோட இது கொஞ்சம் நல்லா ஃப்ரீயாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பேட்டரி இவங்க எல்லாமே கண்ட்ரோல், இவங்க கண்ட்ரோல் தான். வண்டி எங்கேயும் கொண்டு போக முடியாது ஒரு லிமிட்டுக்கு மேலே. அப்புறம் பைக் தான் எலக்ட்ரிக் உடைய, நம்ம எலக்ட்ரிக் இல்லை. ஸோ கம்பல்சரி எல்லாருமே என்ன பண்ணணும், வேரிங் ஹெல்மெட். கேஸ் போட முடியாது, என்னன்னு சொல்ல முடியாது. நான் திட்டியும் விடுவேன், ஏன் கீழே விட்டுனா வண்டியை தானே உடையும். நான் கேஸ் வண்டிக்கு தான் போட முடியாது, ஆனால் உடையத்துலாம்ல. போலீஸ் ஆஃபீஸரா எங்களுக்கு உரிமை இருக்கு, நான் கண்டிப்பா சொல்றேன். அதே மாதிரி நம்ம மேக்ஸிமம் ஜிப்டோ அந்த டெலிவரி பைக்ல 100% போட வேணும்னு தான் நினைப்பேன்.
கேஸ் போட மாட்டோம், அட்வைஸ் பண்ணி அனுப்புவோம். இனி இந்த மாதிரி இருக்கவும் மாட்டோம். கண்டிப்பா ஹெல்மெட் போட்டு வரணும். எல்லாம் ஹெல்மெட் போடுங்க, சேஃப்டியா வாங்க. நார்மலா பைக் எல்லாம் ஓட்டுறப்ப எப்படி சேஃப்டி மெஷர்மெண்டோட வரீங்களோ அதோட வந்துடுங்க. தேங்க்யூ ஃபார் சேல் பண்ண மாட்டோம், ஒன்லி ரெண்டல். இது மெயின்லி மெயின்ட் ஃபார் ஃபுட் டெலிவரி பார்ட்னர்ஸ்க்கு, மெயின்லி இந்த கொரியர் பண்ணக்கூடிய அந்த பாய்ஸ்க்கு வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு பைக் 1 லட்ச ரூபா கொடுத்து வாங்கணும் மினிமம். அதுக்கு பெட்ரோல் செலவு, மெயின்டெனன்ஸ் எல்லாம் இது எதுவுமே கிடையாது. பேட்டரி ஸ்வாப் பண்ணிவிட்டு அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய டிராஃபிக்கும் டைம் கன்சர்விங்க்கும் இந்த வண்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். ஸோ கங்க்ராட்ஸ் அகெயின் ஃபார் விஷன். பகுதியை சேர்ந்த இளைஞர்களுக்கு வந்து இது மிக தொழில் துறையில் ஈடுபடக்கூடிய இளைஞர்களுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட் இல்லாமல் ஒரு குறைந்த வாடகையில் வந்து இந்த தொழில் வந்து ஒரு தொழிலில் வந்து நம்ம ஈடுபடுறோம் அப்படின்னா இந்த பைக்கில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ஒரு சிறந்த வாய்ப்பு. இதுக்காக விருட்சம் சார்ந்த நிறுவனத்தை அவர்களுக்கும் மற்றும் இவ்வளோ அவங்களோட ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து கோவை மக்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக இருக்கிற திட்டத்துக்காக அவங்க 2 பேருக்கு அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றியை வாழ்த்து தெரிவிச்சுக்கின்றோம். அதே போல் காவல்துறையிலும் சொன்னது மாதிரி நம்ம வந்து இந்த வெஹிக்கிள் வந்து நம்ம யூஸ் பண்ணையில் ரொம்ப பாதுகாப்பாகவும் சட்ட விதிகளை மதிச்சும், ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த டெலிவரி கொடுக்குறது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக போய் கொடுக்கணுங்கிறதுக்காக நிறைய வேகமாக போய் உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஹெல்மெட்டு அதே மாதிரி ரூல்ஸ் கடைபிடிச்சு உங்களை பாதுகாப்பாகவும் இந்த தொழில் ஈடுபடும் கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு எங்களை கலந்து கொண்டாங்க அனைவருக்கும் நன்றி. கண்டிப்பாக இது வந்து நல்ல கான்செப்ட், சீக்கிரம் ரீச் ஆகும். தேங்க்யூ. நீங்கள் மொபிலிட்டி வந்து எங்களோட இடத்துல தான் ரெண்டுக்கு இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5 இயராக இருக்காருங்க. ஒரு வருஷமாக அவர் எப்போ பாரு பூட்டியே இருக்குது. நான் என்னன்னா எப்படிடா இவர் இது பண்ணுறாருன்னு எனக்கே வருத்தமாக இருக்குது. பட் அவருடைய இப்போ தான் தெரியுது இந்த ப்ராடக்ட்டுக்காக அவர் அடிக்கடி அலைஞ்சு இன்றைக்கி ஒரு அருமையான ப்ராடக்டை வந்து கோயம்புத்தூருக்கு லான்ச் பண்ணியிருக்காரு. ரொம்ப சந்தோஷம். ஐ தேங்க் அண்ட் கங்க்ராட்ஸ் விருட்சம் டீம் டு கம் அப் வித் from our lens. So this is our 3rd generation vehicle and it's manufactured in India, made in India by Bajaj. So we have our in-house design team who works closely with Bajaj, and that's how this vehicle has sort of form factor has come out. We initially started off with a very different form factor, but over the years there were a lot of learnings through some of the delivery partners and feedback that we got on the bike, and that's how this bike was jointly designed and manufactured by Bajaj. Today, along with Bajaj, in fact, we have a capability to, Bajaj has a capability to put about 7,000-8,000 vehicles every month on road. And right now we have 50,000 plus vehicles on road across 12 cities. Today incidentally is our 13th city launch and 8th partner city. So Coimbatore is our 8th business partner city, and we're very proud to launch with Viruksham. And again, coming back to the vehicle, it's essentially a low speed non-motorized EV. It runs, top speed is 25 km/h, which means officially you do not require a registration or a driving license to operate. Of course, like ma'am said, we do encourage wearing a helmet for safety standards. And the good thing about this vehicle is because of its form factor and easy to operate navigability, it can move very easily in traffic. You delivery partners can work for long hours, 12 to 14 hours they spend in the day delivering. So this provides a very good, comfortable sort of platform to operate. And the other speciality of how we have been able to scale and grow across India is simply because it's a completely tech-powered vehicle. There is no key. It's a completely smart, connected vehicle where we have an IoT device, and every vehicle is trackable, right? 24/7 we get lots of data from the vehicle, from the battery, through the device. It tells us its location, the real specs of the battery, other things, the state of charge, the health of the battery, and all of that, and everything is operated on the app. So we have an operations team which manages it from an app, a back-end app, and every function is tracked. So that is a unique feature which has helped us grow, this segment and all of that. And of course, our real feedback comes from partners like you, who have been using it in other cities and sort of giving us feedback to keep improving every day. And very happy to sort of launch in Coimbatore now, and hoping that you help us take this even further. And happy to answer any questions. Thank you. நல்ல கைகள் கொடுத்து என்கரேஜ் பண்ணலாம்.
absolute privilege to deliver the vote of thanks on behalf of both of our brands, Viruksham Mobility and Yulu Bikes, as we conclude today's event. We sincerely thank everyone who visited us, the chief guest, the audience, our team, Yulu and Viruksham's team. Your presence and support means a lot to us as we begin this journey in the vibrant city of Coimbatore. I would like to thank all the inspectors, traffic police and our chief guest who came, along with family members of Viruksham who've been absolute help while putting the launch together and our events in the past few days. Our strategic enterprises partners like Blinkit, Zepto, Flipkart, Big Basket and Zomato team, friends and relatives, we would like to see forward how everything will come together and we make Coimbatore more sustainable, convenient and accessible for everyone, especially in the goods mobility sector and the people mobility sector. Thank you once again for being part of this important milestone that we've established today. Thank you. பார்க்குறப்ப இந்த வண்டி எங்களுக்கு நல்ல சௌரியமாக இருக்குது. பேக் வைக்கிறதுக்கு நல்ல அகலம் இருக்குது. வச்சுக்கலாம், எவ்வளோ வெயிட் வச்சாலும் ஓரளவுக்கு சௌரியமாக இருக்குது. ஹைட் கம்மியாக இருக்கிறனால வந்து வண்டி இறக்க சௌரியமாக இருக்குது. மற்றபடி பெட்ரோல் மெயின்டெனன்ஸுங்கிறது கிடையாது. மற்றபடி சார்ஜ் போடணுன்னாலும் நீங்களே அதெல்லாம் மெயின்டெனன்ஸ் சார்ஜ் பண்ணி கொடுத்ததுனால எங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குங்க. அதனால் வந்து எங்களுக்கு இந்த வண்டி ரொம்ப பிடிச்சிருக்கு. எங்களுக்கும் பிடிச்சிருக்கு. எங்களை தெரிஞ்சவங்களுக்கு நாங்கள் இதை சொல்லி அவங்களையும் பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். ஓகே, வணக்கம். நான் பாலமுருகன் சந்தர், விருக்ஷம் மொபிலிட்டியோட சிஇஓ. என்னோட கம்பெனி விருக்ஷம் இண்டஸ்ட்ரியல் இன்னோவேட்டர்ஸ் பிரைவேட் லிமிடெட் கோயம்புத்தூரில் நிறுவப்பட்டு இயங்கிக்கிட்டு இருக்கு. கடந்த 5 வருஷமாக எலக்ட்ரிக் வெஹிக்கிளோட ட்ரேடிங் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஸ்டார்டிங் ஃப்ரம் சைக்கிள் ஆரம்பித்து மொஃபட் வரைக்கான ஒரு செக்மெண்ட் மைக்ரோ மொபிலிட்டி டிஃபைன் பண்ணி கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இருந்தது. எல்லாருக்குமான வெஹிக்கிள் அண்ட் தேவைக்கான வெஹிக்கிள்னு சொல்கிற ஒரு கண்டென்ட்குள்ளே தான் என்னோட பிஸ்னஸ் போயிட்டு இருந்தது. விருக்ஷம் கராஜுங்கிற ஒரு ட்ரெயின் நேமில் பண்ணிகிட்டு இருந்தேன். அது டிசம்பர் 7 ரீசெண்டாக புது மாடல் ஒன்று லான்ச் பண்ணியிருந்தோம். அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி ரெண்டல் பைக்ஸ் வந்து கோயம்புத்தூரில் சீக்கிரமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஒரு உறுதிப்படுத்தும் விஷயமாக தான் இன்றைக்கி ஜெனிஸ் ரெசிடென்சியில் விருக்ஷம் மொபிலிட்டின்னு என்னோட வெர்டிக்கலில் வந்து நம்ம இவி பைக்ஸ் வந்து ரெண்டலுக்கு கொடுக்குறோம். இந்த பைக்ஸ் வந்து யூலுங்கிற கம்பெனி, யூலு பைக்ஸுங்கிற கம்பெனி, அவங்க ஆல்ரெடி இந்தியா முழுக்க ஒரு 58,000 வெஹிக்கிள்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வி ஹேவ் அ ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் வித் தம் அண்ட் இப்போ ஒரு 100 வெஹிக்கிள்ஸ் வந்து டிப்ளாய் பண்ணியிருக்கோம். சிங்காநல்லூரை ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பாக எடுத்துருக்குறோம். அங்கே 100 வெஹிக்கிள்ஸ் கொடுத்துருக்கோம். அங்கே இருக்க டாக் ஸ்டோர்ஸ்க்கு, அங்கே இருக்கக்கூடிய ரைடர்ஸ்க்கு வந்து நம்ம ரெண்டல் கொடுக்குறோம். டெய்லி ரெண்டல், 3 days ரெண்டல், வீக்லி அண்ட் மந்த்லி ரெண்டல் மாதிரி கொடுக்குறோம். இது யாருக்கு பயன்படும் அப்படின்னா எல்லா டெலிவரி பார்ட்னர்ஸ் அவங்களும் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா வண்டி மெயின்டெனன்ஸ், பேட்டரி மெயின்டெனன்ஸ் வரைக்கும் எல்லாமே வந்து கம்பெனி எடுத்துக்குது. பேட்டரி சார்ஜிங் நம்மளே பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க வெஹிக்கிளை ஹையர் பண்ணிக்கிறது மட்டும்தான் அவங்க வேலை. ரைட் பண்ணி அவங்களோட வருமானத்தை பண்ணிவிட்டு நமக்கான அந்த ரெண்டல் மட்டும் பே பண்ணால் போதும். ஸோ அவங்களுக்கான வண்டி தேய்மானங்கள் எல்லாமே அவங்க பாதுகாக்கப்படும். வண்டி ஸ்லோ ஸ்பீட் வெஹிக்கிள் தான், 25 km/h ஸ்பீடில் போகக்கூடிய வெஹிக்கிள். இது வந்து டிராஃபிக் கன்ஜெஷன்லேருந்து எல்லாத்துக்குமே உங்களை தாண்டி போய் டெலிவரி கரெக்டான டைமில் கொண்டு போய் கொடுக்கறதுக்கும் இந்த காம்பேக்டான வெஹிக்கிள் ஹெல்ப் பண்ணும். ஸோ நம்மளே ஓன் ஸ்வாப்பிங் ஸ்டேஷன், சார்ஜிங் ஸ்டேஷன் போட்டிருக்கிறதுனால ஒரு டைம் சார்ஜ் பண்ணால் 60 km போகும். ஸோ ஆப்பில் வந்து உங்களுக்கு 50, 45, 50 km வந்து அலர்ட் கொடுக்கும். 50, 52 km நீங்கள் வந்து அதை ஸ்வாப் பண்ணிக்கலாம். 1 நிமிஷத்தில் ஸ்வாப் பண்ணி கொடுத்துரும். நீங்கள் பேட்டரி மறுபடியும் புது பேட்டரி வாங்கி போட்டுட்டு நீங்கள் உங்கள் டெலிவரி வேலையை ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ வண்டி வாங்க என்ற பணம் இல்லை, இன்வெஸ்ட் பண்ணி டியூ கட்டணும் அப்படிங்கிற விஷயங்கள் வண்டி இல்லாத டெலிவரி பார்ட்னர்ஸ், இல்லை நான் ஏதாவது ஒரு வருமானம் செய்யணும்னு நினைக்கிற யாருக்காக இருந்தாலும் சரி இந்த வெஹிக்கிள் வந்து பயன்படும். இதுக்கு லைசன்ஸ், ரிஜிஸ்ட்ரேஷன் எதுவும் தேவையில்லை. ஹெல்மெட் கண்டிப்பாக அணியணும், ஏன்னா நம்மளுடைய சேஃப்டிக்காக நம்ம போட்டுக்கிறது. அண்ட் வண்டி இன்வெஸ்ட் பண்ணி அதிலேருந்து நான் ரிட்டர்ன்ஸ் எடுக்கிறத விட உங்களுக்கான வண்டியை நாங்கள் வாங்கி இங்கே மார்க்கெட்டில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் எல்லோரும் அதை ரெண்டலுக்கு எடுத்து அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இதுக்கான செயல்முறை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து வீடியோஸில் நாங்கள் சொல்லியிருப்போம். நீங்கள் அதற்கு ஏற்ற மாதிரி எல்லா அந்த நம்பர்ஸில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் உங்களை நம்பி உங்களுக்கான ஒரு வருமான நோக்கத்தோடும் ஒரு தொழில் நோக்கத்தோடும் இந்த முயற்சி ஆரம்பிச்சிருக்கிறோம். ஸோ எல்லாருடைய ஆதரவும் எங்களுக்கு வேணும், எல்லாருடைய சப்போர்ட்டும் வேணும். டெலிவரி பார்ட்னர்ஸ் எல்லாரும் இதுக்கு ஒத்துழைச்சு நீங்கள் 2 பேரும் ஜெயிக்கிறதுக்கான ஒரு வருவாய் பெருக்கமும் உண்டாக்கணும்னு நம்புகிறேன். எல்லோரும் நல்லா இருப்போம், எல்லோரும் நல்லா இருக்கும். தேங்க்யூ.